திருப்பூரில் தான் இருக்காரா, திருச்செந்தூரில் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலுவான் குப்பம் என்ற இடத்துலையும் வந்து முருகர் 2300 வருஷமா வந்து புதைஞ்சிருக்கிறாரு. அந்த இடத்த நீங்க பார்த்தீங்கனாலே ஒரு மெய் சிலுத்து போயிடுவீங்க. அந்த இடம் சாலுவான் குப்பம்ன்ற இடம். அந்த இடத்துல வந்து முருகர் வந்து இப்ப வீற்றிருக்கிறாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, நீங்க அந்த இடத்த போய் பார்க்கும்பொழுது, அந்த இடத்த பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த சாலுவான் குப்பம் வந்து 2004 சுனாமிக்கு அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2004 சுனாமி தண்ணி உள்ள வருது. உள்ள வந்து தண்ணி திருப்பி பின்னாடி பின்வாங்குது. பின்வாங்கும்போது அந்த மலையோடைய வந்து இது மேடு தெரியுது. அங்க இருக்கவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வரலாற்று ஆய்வாளர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து அத ஆராய்ச்சி பண்ணும்போது, அதில கல்வெட்டுலாம் இருக்கு. கல்லுல செதுச்சியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. ஆ என்னடா இது சொல்லிட்டு, சரி ஓகே இத நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த கல் ஓரமாவே கிளீன் பண்ணி பார்த்தா, அந்த பாறைக்கு பக்கத்தில ஒரு பெரிய முருகர் கோவில் இருக்குதுங்க. அந்த முருகர் கோவிலா அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப்ன்னு கேட்டீங்கன்னா வந்து, அதுக்கு அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பலிபீடம் இருக்கு. பலிபீடம் தாண்டி கல்லால் ஆன முருகருடைய வேல் இருக்கு.